ஓம் சக்தி. ஆன்மாவை பதப்படுத்த வேண்டும். அடக்கமாக இருப்பதும் ஆன்மாதான். நல்லதை சொல்வதும் ஆன்மாதான். பொறாமை, கோபம் என்ற குணங்களை தூண்டுவதும் ஆன்மாதான். மனத்தை கட்டுப்படுத்தி ஆன்மாவை பதப்படுத்த வேண்டும். ஒரு பாத்திரத்தின் மேலே இருக்கும் தண்ணீர் சற்று வெதுவெதுப்பாக இருக்கும். கீழே இருக்கும் தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். அதுபோல உன் உள்மனம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அதில் வேகம் இருக்கக்கூடாது. வெறும் புற்றுதானே, வெறும் சிலைதானே என்றெல்லாம் நினைக்கின்றனர். கல் எடுத்து உரு கொடுத்தவன் சிலையை வணங்க மாட்டான். அதனால் அவனும் வளர மாட்டான். தன் படத்தை தானே வணங்குபவன் உத்தமன். தன் ஆத்மாவை வணங்குபவன் சிறந்தவன். எந்த பொருள் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க உபயோகப்படுகிறதோ அத்தகைய பொருளை வணங்க வேண்டும். கடிகாரம் ஓட பேட்டரி தேவை. பேட்டரிக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் பேட்டரி உன் ஆன்மாதான். உன் உள்ளம், உன் எண்ணம், உன் பார்வை ஆகிய மூன்றும் ஒழுங்காக இருக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.